இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். குட் பிகினிங் இஸ் த குட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல ஒரு சிறப்பான துவக்கத்தை ஆரம்பித்திருக்கிறது தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கின்ற எஸ்.டி.கே. ராஜன் அண்ணனுடைய அணியினர். எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த நாட்கள்ல அண்ணன் அவர்களை நாங்கள் வந்து சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இதுதான் எனது கடைசி முறை, இதுக்கப்புறம் நான் லேசர்கிட்ட இருக்க போறது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க பெஸ்டா செய்வோம், அதாவது கடந்த ஆட்சியினுடைய தவறுகள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு புதிதாக ஒரு நிர்வாகத்தை அனைத்தும் வெளிப்படைத்தன்மையாக முடிந்த அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், நல்லது செய்வோம்னு சொன்னாங்க. ஸோ அது போல தன்னுடைய வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே சொல்லலாம். கடந்த நாட்கள் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளாளர் மலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா கலை கல்லூரி கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் கட்ட போறாங்கன்னு தெரியல. முதல் முறையாக இந்த ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக அந்த இடத்த சென்று என்ன பண்ணிருக்காங்க பார்த்திருக்காங்க. அதற்கு முன்னால வெள்ளாளர்மலை ஊரை சேர்ந்த நிர்வாகத்தினர்கள் என்ன பண்றாங்க, போய் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கல்லூரிக்கு வந்து காரணகர்த்தாவாக இருப்பது தற்பொழுது உபதலைவராக இருக்கின்ற ஐயா மோசஸ் ஜெபராஜ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா அவருடைய காலத்துலதான் வெள்ளாளர்மலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த கல்லூரியை கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்க இந்த கல்லூரி கட்டிடத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அங்கிருந்து கிளம்புங்க, நீங்க போனீங்கன்னா அப்புறம் அது வேலை நடக்காதுன்னு சொன்னேன். இல்ல சார் கண்டிப்பா அதை முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னது போல அதை இன்னைக்கு வரைக்கும் முடிக்காம இருக்காங்க. கடந்த வீடியோல நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐயா தற்பொழுது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுனால ஊர் மக்களும் அவர்களை சென்று சந்தித்த பொழுது லே செயலர், உபதலைவர் ஐயா, அது போல பொருளாளர் அனைவரையும் சந்திக்கும் பொழுது நாங்கள் வருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல சொன்னது போல நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துக்கு சென்று அந்த கல்லூரியை பார்வையிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை செய்திருக்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக எங்களால் முடிந்த வரைக்கும் சிறப்பாக செய்வோம்னு சொல்லி தங்களுடைய செயல்பாட்டில் நிரூபித்திருக்கிறார்கள். இது தொடர வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பு, எண்ணங்கள். எனவே வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த கல்லூரியை கட்டி முடித்து விட்டு அதுபோன்று ஏராளமான நற்செயல்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். போனதற்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்துக்கு இந்த நிர்வாகம் பரவாயில்லை என்ற வார்த்தையை மாறி இந்த நிர்வாகம் தான் சிறந்த நிர்வாகம் என்று நீங்கள் பெயரிடுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா 1000 பெருமக்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நான் கூட என்ன பண்ண சொன்னேன்னா, அதாவது தவறு செய்த ஆயர்களை நிச்சயமாக தள்ளிவிட வேண்டும். அவர்கள் வந்து தொடர்ந்து ஆயர் பணிக்கு அவர்களை என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ஸோ எதற்காக நான் அப்படி சொன்னேன்னா, ஒரு பாஸ்டேட்ல இருந்து தவறு செய்தவர்கள் அடுத்த பாஸ்டேட்டுக்கு போன உடனே அங்க போய் என்ன பண்ணிட மாட்டாங்க, அப்படி திருந்திட மாட்டாங்க. அதாவது தண்டனை அவர்களுக்கு அல்ல, அந்த குறிப்பிட்ட அந்த பாஸ்டேட்டுக்கு தான். ஸோ அங்கேயுமே என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு சாதகமான அணியினருக்கு என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 பிரிவு வரும். அதனால சபை வளராது. ஆயர்கள் வந்து அரசியல் பணிகள் இருக்கனால ஆன்மீகம் வளர்றதான்னு சொன்னேன். ஆனா வந்து இவர்கள் அதாவது அந்த அளவுக்குலாம் அடிக்கல, ரொம்ப லகுவா தான் பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. குறிப்பாக இவர் ஆயர் வேலைக்கே தகுதி இல்லாதவர், ஒரு லாயராக இருப்பவர், இவரை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் சொன்னேன், நிறைய பேர் சொன்னாங்க. அதனால அவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டூவிபுரத்துல இருந்து மாத்தி கைலாசபுரம் அங்கதான் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரிய பனிஷ்மெண்டே கிடையாது. தேர்தல் நடப்பதற்கு கடுமையான எதிரின் வினையாற்றியவர் முன்னாள் நீதிபதி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பி ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது இருக்குது, அதனால இங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், நான் வந்து அன்னைக்கு வட்டல் கோயில் ஜான்சனுடைய அலுவலகத்துல இருந்து என்ன பண்ண ஒரு வீடியோ போட்டேன், ஐயாட்ட பேசினேன். அதற்கு பிறகுதான் ஐயா கூட என்ன பண்ணாங்க, கொஞ்சம் குழம்பிட்டாங்க, வேண்டாம் அப்படி நம்மள நடத்தாம விட்டுலாம்னு சொல்லி. ஆனா நான் தான் விடாப்பிடியாக கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த சாமுவேல் அண்ணனுடைய லாயர் வினீத் சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் பேசி, அதற்கு பிறகு தேவா கேப்ரியல் பேசி அன்னைக்கு என்ன நடத்தணும். ஸோ அந்த தேர்தலை தடை செய்வதற்கு அதிகபட்ச முயற்சி செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் சிங் ஆயர். அவருக்கே வந்து என்ன பண்ணல, அதிகபட்ச தண்டனை கொடுக்கல, சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. அது போல பார்த்தீங்கன்னா மில்லர்புரத்தில் இருந்த ஆயருக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பணிமாறுதல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவர்கள் பழி வாங்குற நடவடிக்கைகள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பார்த்து தான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பான்ஷிப் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நல்ல கரஸ்பான்ஷிப்லாம் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நல்ல கரஸ்பாண்டன்ட் வெள்ளாளர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கிடைச்சிருக்காங்க. அந்த பள்ளியின் பழைய மாணவர், ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பழைய மாணவர் சங்கத்து சார்பாக நிறைய நன்மைகளை நாங்க செஞ்சோம் அண்ணன் கூட சேர்ந்து. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பள்ளிக்கு தாளராக வந்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. இது போல ஏராளமான தாளர்கள் புதிதாக பதவியேற்றிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு தாளர் சொன்னா கால்வல் பள்ளியின் முன்னாள் தாளாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சீனாதன செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கால்வல் பள்ளியின் தாளாளராக
இருப்பதை தவிர்த்து விட்டு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பள்ளியின் தாளராக போயிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஏன்னா கால்வெல் பள்ளி தான் அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஆஸ்தான இடம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கால்வெல் பள்ளி நேசிக்கின்ற ஒரு தாளாளர் அண்ணன். ஆனா வந்து அங்க வந்து தற்பொழுது ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிட்டு 300க்கு கீழே குறைஞ்சிட்டு. அதனால ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு கையில இருந்து காசு போட்டு செலவு பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட பண்ணுவாங்க போடுவாங்க. ஸோ அதனால இதற்கு மேல அந்த கால்வெல் பள்ளியை காப்பாற்ற முடியாது சொல்லி என்ன பண்ணோம், இந்த நீர் இல்லாத குளத்தை விட்டு பறந்து செல்கின்ற நாரை கொக்கு போல நான் கால்வெல் பள்ளிக்கு வரல. எனக்கு வந்து புதுக்கோட்டை என்ன பண்ணிருக்காங்க, புதுக்கோட்டை போயிருக்காங்க. அப்படி செல்ல வேண்டிய தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமது பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆங்கில கல்வி பள்ளி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ அப்டேட் ஆயிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி நமது தாளாளர்கள் வீட்டு முன்பாக அனைத்து மக்களும் சீட்டு கைட்டு என்ன பண்ணணும், வரிசையில நிற்கணும். அந்த அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வரணும்னு சொல்லணும். அதை கொண்டு வரலாம், முயற்சி செய்தான். ஆனா முயற்சி செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், இல்ல நாங்க அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க தயாரான்னு சொல்லி அண்ணன் என்ன பண்ணிருக்காங்க, மாறி போயிருக்காங்க. அண்ணனுடைய வருகையின் போதும் பாத்தீங்கன்னா அரசியல் என்ன பண்றது பட்டவர்த்தமாக தெரிகிறது. பள்ளிக்கு முன்னாலே என்ன பண்ணிருக்காங்க, பளிச்சுன்னு கட்சி பேர் போட்ட அந்த பார்டர் போட்ட பேர்ல என்ன பண்ணிருக்காங்க, பேனர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா வந்து தாளர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பதவி, ஒரு அந்தஸ்தான ஒரு பதவி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌரவ போஸ்டிங். ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்து இருக்கலாம். அதுபோல இந்த சால்வை கலாச்சாரம் நம்ம முற்றிலுமாக சொன்னோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது வந்து திருமண்டல மீட்பேக்கு தான் சொல்லிச்சு. தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்ற அவர்கள் சொல்லவில்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த சால்வை வந்து ஆலயத்துக்குள்ளேயும் அணிவிக்கிற அந்த கலாச்சாரம் தொடர்கிறது. வாட்ஸ்அப்ல இன்பாக்ஸ்ல வந்து நிறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. நானும் தொடர்ந்து பேசுவேன்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து தொடர்ந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னது போல நிர்வாகத்தில் இருக்கவர்கள் தொடர்ந்து தவறு செய்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அவர்கள் தற்போதுதான் வந்திருக்காங்க. உடனடியாக என்ன பண்ண முடியாது, மாற்றத்தை உடனே கொண்டு வந்துட முடியாது. ஒரு நாள் இரவுல என்ன பண்ண முடியாது, எல்லாம் மாறிடாது. கொஞ்சம் நாள் காலங்கள் கண்டிப்பாக எடுக்கத்தான் செய்யும். குறைந்தது நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகதான் செய்யும். சரி, நான் பழைய நிர்வாகத்தின் எல்லா தவறுகளையும் அவர்கள் கண்டறிந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை சொல்லி பார்த்து என்ன பண்ணணும், அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும். திருமண்டல அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. முன்னாள் ஹெட் கிளார்க் நமது செல்வி நல்ல பண்ணிருக்காங்க, பேய்க்குளம் அந்த ஆஸ்பத்திரி இருக்காங்க மாத்திருக்காங்க. ஸோ அது போல நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல ஊழியர்களாக தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். நானும் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கமா இருக்கட்டும், பெரும்பா இருக்கட்டும், நல்லது செய்யும் பொழுது கண்டிப்பாக பாராட்டுவோம். அதே சமயத்தில் தவறு நடக்கும்போது தட்டி கேட்போம். இது போன்று செய்யாதீர்கள் என்று நாங்கள் வந்து சுட்டி காட்டுவோம். அதை செய்தால் நிச்சயமாக நமது திருமண்டலத்துக்கு தான் நன்மை கிடைக்கும். தற்பொழுது திருமண்டல மீட்பு இயக்கத்திலும் பாத்தீங்கன்னா தலைவர் மற்றும் செயலாளர் பதவி வந்து பாத்தீங்கன்னா காலியாக இருக்கிறது. இருவரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய திருமண்டல பணியை செய்வதற்காக என்ன பண்றாங்க, சென்றிருப்பதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால் திருமண்டலத்தை மீட்க வேண்டும். அந்த மீட்பு என்பது மிக வெற்றிகரமாக நடந்தது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை மாத்திட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து முன்னாள் நீதிபதி அவர்களை கொண்டு வந்து தேர்தலையும் சிறப்பாக நடத்தணும். அது வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா அவர்களுக்கும் தெரியும், நியாயாதிபதிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து தேர்தல் நடத்தியிருந்தால், அதாவது நீதிபதி ஐயா வந்து வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் சொந்த கை காசை போட்டு 2 திருப்பி போனேன், சென்னைக்கு போனேன். அது போல சென்னையில இருந்தோம். ஐயாவை என்ன பண்ணேன், இந்த வருடத்தின் துவக்கத்திலாம் பாத்தீங்கன்னா நான் எழுத்துதான் கொண்டு வந்தேன். ஐயா நீங்க கண்டிப்பா வரணும், தேர்தலை நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணி எழுத்து கொண்டு ஐயா கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி. ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து இந்த எலெக்ஷன் நடத்திருந்தா தற்போது இருக்க இந்த நிர்வாகம் வந்திருக்குமா என்பதை உங்களுடைய சுய பரிசோதனைக்கு விட்டு விடுகிறேன். எனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த நிர்வாகத்தை ஆட்சியிலிருந்து நீக்கணும், அது போல தேர்தலையும் வெற்றிகரமாக நடத்தினோம். அதுபோல இங்கிருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்பொழுது பொருளாளராக அனுப்பியிருக்கின்றோம். அது போல ஏராளமான டிசி மெம்பர்ஸ் இங்க இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க பாஸ்டேட்ல உங்களால வந்து என்ன பண்ண முடியல, சபை டாப்ல உங்க பேர் கூட இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கதர்னீங்க. அந்த காட்சிகள் என்ன பண்ணும், நமது வலைத்தளங்கள் இன்னைக்கு இருக்குது. சோ நம்ம என்ன பண்ணோம், துணிந்து பேசணும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியினரை ஏற்று யாரும் பேச துணியாத பொழுது துணிந்து பேசி ஏராளமான வசை சொல்களை, ஏராளமான மிரட்டல்களை, ஏராளமான காவல்துறை வழக்குகளை சந்தித்தவன் நான், என்னுடைய மீடியாவும். ஸோ அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உண்மை நிலை தெரிந்து இன்றைக்கு பாஸ்டேட் உங்க கையில இருக்குது. இன்னைக்கு நீங்க திருமண்டல பெருமண்ட உறுப்பினராக மாறி இருக்கீங்க, ஏராளமானவர் கரஸ்பாண்டா மாறிக்கீங்க. கர்த்தருக்கு நன்றியோடு இருங்கள். மக்கள் உங்கள் மேல் வைத்து நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன். எனவே இன்னும் புதிதாகவும் திருமண்டல் மீட்பு இயக்கத்துக்கு வாருங்கள், இங்கு வந்து பதவிகளை அனுபவியுங்கள். அது போல பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று
திருமண்டல பதவிகளை வாங்குங்கள், அப்புறம் செல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருமண்டல மீட்பு இயக்கத்தின் தலைவர் என்பவர் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இதை முன்னின்று நடத்துகிறவர் பாத்தீங்கன்னா நமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதுபோல இதனுடைய ஆலோசனை கர்த்தர் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். எனவே பாத்தீங்கன்னா இங்க நிரந்தர தலைவர் யாரும் கிடையாது, நிரந்தர செயலாளர் யாரும் கிடையாது. நம்மை நடத்துவர் ஆவியானவர். எனவே இங்க இருக்கின்ற தலைவர் போறாரு, செயலாளர் போறான்னு சொல்ல யாரும் கவலைப்பட வேண்டாம். திருமண்டல மீட்பு இயக்கம் எந்த தொய்வும் இன்றி, எந்த விதமான தயக்கமும் இன்றி தொடர்ந்து என்ன பண்ணும், வெற்றி நடை வீர நடை போடும். ஒரு நாள் இரவிலே முளைத்து வருவது காளான், அடுத்த நாள் வெயிலிலே அது தேய்ந்து போய்விடும். ஆனால் ஆலமரம் என்பது ஆணிவேர் அடிவரைக்கும் சென்று அது வளர்ந்து வருவதற்கு ஒரு சில ஆண்டுகள் ஆகலாம். ஆனாலும் கூட ஆலமரம் வளர்ந்த பிறகு அனைத்து உயிரினங்களுக்கும் அடைக்கலம் தரும் ஒரு பகுதியாக, அனைத்து மக்களுக்கும் நிழல் தரும் ஒரு மரமாக மாறும். திருமண்டல மீட்பு இயக்கம் என்பது ஒரு நாள் இரவிலே வளர்கின்ற காலம் அல்ல, ஆண்டாண்டு காலமாக இந்த திருமண்டலத்தை காக்கப் போகின்ற ஆலமரம். அனைவருக்கும் வணக்கம். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.